அதனுடைய 4வது வசனம். என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. His banner over me was love. என்மேல் பறந்த அவருடைய கொடி, என் மேல ஒரு கொடியை பறக்க விட்டார். ஆமென். ஒவ்வொரு கொடிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. யுத்தத்துக்கு போறவங்க யுத்தத்துக்கு முன்னாடி கொடியை தூக்கிட்டாங்கன்னா, அதாவது வெள்ளை கொடியை தூக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன விரும்புறாங்க தெரியுமா? சமாதானத்தை விரும்புறாங்க. யுத்தத்துக்கு அப்புறம் தங்கள் கொடியை தூக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்க தெரியுமா? நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்ல விரும்புறாங்க. அப்படி ஒவ்வொரு கொடிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. இங்க அவர் ஒரு கொடியை அவருடையவர்கள் மேல பறக்க விடுறார். அந்த கொடியை பார்க்கிறவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவன் இவள் அவரால் நேசிக்கப்பட்டவன், நேசிக்கப்பட்டவள். ஆமென். என்மேல் பறந்த இந்த சூனேமியாளை குறித்து பார்க்கும்போது எத்தனையோ எருசலேம் குமாரத்திகள் இருக்கிறார்கள். 2வது வசனத்தில் பார்க்கும்போது குமாரத்திகளுக்குள்ளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அநேக குமாரத்திகள் இருக்கிறார்கள். 7வது வசனத்திலும் பார்க்கும்போது எருசலேம் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவர்களுக்கு என்றல்ல, எனக்கு பிரியமானவளுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப குமாரத்திகள் 1000 இருந்தாலும் பிரியமானவளா இருக்கிறது யாரு தான் தெரியுமா? அந்த ஒரே ஒருத்தி. அந்த ஒரு நபராய் நாம இருக்கணும். இந்த 1000 பேரு சொல்ல முடியாத ஒண்ண இந்த ஒருத்தி சொல்றா. என்ன சொல்றா தெரியுமா? என்மேல் பறந்த. அவ எப்படி சொல்லல தெரியுமா? நம்மேல் பறந்த என்று சொல்லல. ஏன்னா எல்லா இந்த எருசலேம் குமாரத்திகள் யார் அப்படின்னு பார்த்தா தெரியும். இவங்கெல்லாம் மேக்சிமம் யாருக்கு மனைவியா இருக்கிறவங்க தெரியுமா? சாலமோனுக்கு. சாலமோனுக்கு. அப்ப இவங்க எல்லார் மேலும் யாருடைய நேசகொடி பறக்குது தெரியுமா? சாலமோனுடைய நேசகொடி பறக்குது. அந்த கொடி யார் மேலேயும் பறக்கிறதுக்கு சாலமோன் ட்ரை பண்ணாரு தெரியுமா? இந்த சுலேமியாள் மேலேயும். ஆனா அந்த கொடிக்கெல்லாம், அந்த நேசத்துக்கெல்லாம் இவள் இடம் கொடாமல், உலகத்துக்கும் உன்னதத்துக்கும் சேர்ந்து இடம் கொடுக்க முடியாது. உலகத்துக்கும் உன்னதத்துக்கும் சேர்த்து இடம் கொடுக்க முடியாது. 2 எஜமானுக்கு என்ன செய்ய முடியாது? சேவை செய்ய முடியாது. அப்படி நம்ம ட்ரை பண்ணாலும் அது எப்படி போய் முடியும் அப்படின்னு இயேசுவே சொல்லி இருக்கிறார். ஒருவனை சிநேகித்து மற்றொருவனை என்ன செய்வானா? பகைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இத்தனை சகோதரிகள், இத்தனை குமாரத்திகள் இருந்த பிறகும் ஒருத்தி மட்டும் சொல்றா, என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. இந்த அன்பு அவர் என்னை எங்கே கொண்டு போனார் பாருங்கள். சாலமோன் என்ன செய்தாரா? ஆமே, 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது. இவ சொல்றா, என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா எங்க கொண்டு போனாரா? என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு. இங்கே ராஜா என்று மென்ஷன் பண்றது யார தெரியுமா? சாலமோன. சாலமோன ராஜா. ராஜாவுக்கு அவங்க தாராள மனசு. யாரை பார்த்தாலும் அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போயிடுவார். ஆமே, ராஜா என்னை எங்க கூட்டிட்டு வர்றாரு? தமது அறைகளில். அறைகள், அவன் நிறைய ரூம் வச்சிருக்கிறார்.
பாரு, உனக்கு எந்த ரூம் வேணும் கேளு. அந்த ரூம் அந்த ஆளு பிடிச்சாச்சு. இந்த ரூம் அறைகளில் அழைத்து கொண்டு வரும்போது அவ சொல்றா, நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழவோ. என் மகிழ்ச்சியே நீங்க தான் ஆண்டவரே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். இப்படி, அதாவது எனக்கு இயேசுதான் எனக்கு மெயின். இப்படிப்பட்டவங்க மேல அவர் அந்த கொடியை பறக்க விடுவார். கொடி பறக்கும் போது தெரியும், தெரிய வரும் 4 பேருக்கு தெரியணும். அதாவது என்ன ஆண்டவர் நேசிக்கிறது எனக்கு தெரியுது, என்ன ஆண்டவர் நேசிக்கிறார்னு 4 பேருக்கு தெரியணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கணும். இன்னைக்கு செய்தியே தான். ஆமா, இதெல்லாம் இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்த செய்தி. வேற ஒரு செய்தி 3 பாயிண்ட் எடுத்துட்டு வந்தேன். ஆனால் ஆராதனை வேளையில அந்த கொடி தான் கண்ணுக்கு முன்னாடி பறந்துட்டே இருந்துச்சு. எனவே தான் நேர அந்த வசனத்துக்குள்ள நம்ம உள்ள எப்படியே போறோம். அதாவது என்ன ஆண்டவர் நேசிக்கிறார் நிச்சயம் உள்ளவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்ல சொன்னா எல்லாரும் தூக்குவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா என்ன ஆண்டவர் நேசிக்கிறாருங்கிறது நான் சொல்லாமலே என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியணும். ஆண்டவர் இவன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் பாத்தியா, ஆண்டவர் இவனை எவ்வளவு நேசித்தார் பாத்தியா அப்படின்னு ஒரு நபரை குறித்து வேதத்துல ஜனங்க சொன்னாங்க. யாரை குறித்து? லாஸ்ட்ல இருக்கிறவங்களை குறித்தா? ஓ, லாசரு. ஆமா, லாசருவை குறித்து. அப்படி சொல்லும் போது லாசருக்கு கர்த்தர் செய்த காரியம் என்ன? ஒண்ணுமே செய்யல. அவன் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சு வேணும்னே வராம இருந்துட்டு வரும்போது மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இவன் மேல அவரு எவ்வளவு அன்பு வைத்தார். நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று கர்த்தர் பிலதெல்பியா சபைக்கு சொல்றார். பாத்தீங்களா? ஆமென். அப்படி சொல்லும் போது கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? தம்மை எப்படி அறிமுகப்படுத்தி சொல்றார் தெரியுமா? ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஆகிய கர்த்தர். லாசருக்கு கர்த்தர் அது செய்தாரா இல்லையா? யார பாதாள வாசல்ல இருந்து வெளியே கொண்டு வர முடியும்? யாருக்கு கொண்டு வர முடியும்? ஆனா திறவுகோலை உடைய கர்த்தருக்கு ஆமென் அவர் எவ்வளவு அன்பா இருந்தார் என்பதை ஆமென் அவர் அதை காண்பிக்கிறார். ஜனங்க எல்லாரும் சொல்றாங்க, ஆண்டவரே ஆண்டவரே நீங்க என் மேல அன்பா இருக்கிறத நான் பார்த்துட்டேன். என்னை சுத்தி இருக்கிறவங்க, என் கூட இருக்கிறவங்க, முதல்ல நம்ம ஃபேமிலி சொல்லணும். அவளுக்கு என்ன குறை? அவ்வளவுதான். அவர் ரொம்ப நேசிக்கிறாரு. அவர் யாரு? அவர் வேற யாரும் நேசித்த பிரச்சனை. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். என்மேல் அவர் என்னை இங்க அழைத்து கொண்டு வருகிறார் விருந்து சாலைக்குள். இங்க ராஜா விருந்து சாலைக்குள் என்னை அவர் அழைத்து கொண்டு போகிறது தான் எனக்கு பிடிக்குது. ஆனா ராஜா என்னை அவருடைய அறைகளுக்குள்ளே கொண்டு போகும்போது அவர் சொல்றா, என்னை இழுத்து கொள்ள ஆண்டவரே. அவன் உலகம் ஒவ்வொரு விதத்துல மனுஷன் அட்ராக்ட் பண்ணும்போது ஆமென். அப்போ ஒரு 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 தேவ பிள்ளையினுடைய ஜெபம் எப்படியா இருக்க வேண்டும் தெரியுமா? என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வந்து. ஆண்டவரே, இதைதான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரே, என்னை இழுக்கிறது மாதிரி இருக்குப்பா. என்ன அவர் ராஜா அறைகள் எல்லாம் காட்டுறாரு, அந்த உச்சிதமான பழங்களை எல்லாம் காட்டுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ராஜ அரண்மனை சாலமோனுக்கு துணையாவது மனைவியாகிறதுங்கிறது எருசலேம் கன்னிகைகளுடைய ட்ரீம். அது ஆமென், அது ட்ரீம்.
அது அவங்களுடைய ஒரு பெரிய அதை வேண்டாம், அது நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணி நேசருடைய மனவாட்டியாய் நான் இருக்கணும். என் மேல பறக்கிற கொடி சாலமோனுடைய கொடியா இருக்கக்கூடாது. என் மேல் பறக்கிற கொடி என்னையும் ஒரு பொருட்டா எண்ணி, ஹல்லேலூயா, என்னை நேசிக்கிற என் நேசருடைய கொடியா இருக்க வேண்டும். ஆமென். 10,000 பேரில் சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர், எல்லா மதுரத்திலும் சுவையானவர், அழகே உருவானவர், என் நேசரே சுவை போல் எவரும் அங்கும் இங்கும் தேடியும் நேசரே சுவை போல் அவருக்கு இணையாக உலகில். அதாவது இவ சொல்ற 1-2 வார்த்தைகளை கேளுங்க. 2வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்துல சொல்ற, திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள். அடுத்த வார்த்தையை பாருங்க, நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன். For I am sick of love. Love sickness. இன்னைக்கு நேசத்தால இந்த அம்னோன்கிற ஒருத்தனை குறித்து பைபிள்ல இருக்கு. அவனுக்கு தாமோர் அப்படிங்கிற ஒரு அவனுடைய சகோதரி ஒருத்தி மேல அவனுக்கு என்ன வந்துச்சான்? ஆசை வந்துச்சு. அந்த ஆசை அவனை வியாதியாவே மாட்டிடுச்சு. இந்த உலக ஸ்நேகத்தினால சிக்னஸ் ஆகிறவங்க இருக்கிறாங்க. ஒரு தேவ பிள்ளை, ஐயோ அவங்க என்ன நேசிக்கல, அவங்க என்ன இப்படி, இந்த சோகம் நம்மை பிடித்திருக்கிறதா? அவன் நேசத்தாலே, அந்த நேசத்தால நான் சோகம் அடைந்திருக்கிறேன். அவன் என்ன சொல்றான்னா, திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்க, கிச்சிலி பழங்களால் என்னை ஆட்டுங்க. அவன் என்ன சொல்ல வர தெரியுமா? நீ எத்தனை திராட்சை ரசம் கொண்டு வந்தாலும்